ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆச்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மார்க்கெட் லாஸ்ட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தேன். அப்போ டவ் ஜோன்ஸ் வந்து 92 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. 45,544 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் 249 பாயிண்ட்ஸ் விழுந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட 1.15% நாஸ்டாக் விழுந்திருக்கு. 21,455 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. S&P 500 41 பாயிண்ட்ஸ் விழுந்துருந்துச்சு. 6,460 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு S&P 500. ஸோ அமெரிக்கன் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட்டில் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. FIS/DH டேட்டா டிஎஸ் வந்து 11,487 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. அதாவது இவங்களோட பை வேல்யூ 20,276 கோடி, செல் வேல்யூ 9,189 கோடி, நெட் ஆட்டோ அவங்க பை பண்ணது 11,487 கோடி. FIS வந்து பை வேல்யூ 9,679 கோடி, செல் வேல்யூ 17,992 கோடி, 8,312 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க FIS. ஸோ இது வந்து லாஸ்ட் மார்க்கெட் FIS/DH டேட்டா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த UPL ஆக்சுவலி இந்த GSTயில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெர்டிலைசரு நெக்ஸ்ட்டு எல்லா செக்டார் இதுக்குமே சில இதில் வந்து GST குறைக்கிறாங்க. ஸோ இது வந்து அக்டோபரில் தான் எஃபெக்டிவ் வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே உடனே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அந்தந்த ஸ்டாக்ஸில் ரிட்டர்ன்ஸை. ஸோ ஆக்சுவலி செப்டம்பர் 3 4 பார்த்தீங்கன்னா GST கவுன்சிலோட மீட்டிங் இருக்குது. இதில் ஒப்புதல் கொடுக்க சான்ஸ் இருக்குது. என்னன்னா ஃபெர்டிலைசர் ஆசிட்ஸ், இன்னொன்று வந்து பயோ பெஸ்டிசைட்ஸ். இப்போ கரண்டாட்டு 18% இருக்குது ஒன்றுக்கு, இன்னொன்றுக்கு 12% இருக்குது. இதை 5% டேக்ஸ் ஸ்லாபு கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா UPL, PL இண்டஸ்ட்ரீஸ், ராலிஸ் இந்தியா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயனடைய சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் UPL பார்த்தீங்கன்னா இப்போ 713 ரூபாய்க்கு வந்துடுச்சு. பட் நான் எக்ஸிட் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிட்டேன். 741 ரூபா, அதாவது ரீசெண்ட்லி நான் 650 ரூபா சம்திங்லாம் எக்ஸிட் பண்ணேன். இப்போ 741 ரூபாலாம் வந்திருக்கு UPL. பட் இப்போதைக்கு இதை அவாய்ட் பண்ணிடுங்க. UPL ஃப்ரெஷ் என்ட்ரி வேண்டாம். இந்த ஸ்டாக் இருக்குன்னா வச்சுக்கோங்க. மேபி GST ரேட் கட் பண்ணாங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் ஃப்ரெஷ் என்ட்ரி இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுங்கள் UPL. நெக்ஸ்ட்டு கோட்டக் மஹிந்திரா பேங்க். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 1,959 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. கோட்டக் மஹிந்திரா பேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா UBS வந்து டார்கெட் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, பைக்கால் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா பைக்காலுக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. டார்கெட் ப்ரைஸு 2,540 ரூபா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. 30% மேலே போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. முன்னாடி கொடுத்த டார்கெட் ப்ரைஸ் 2,300 ரூபா, இப்போ 2,540 ரூபாய்ட்டு டார்கெட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கோட்டக் மஹிந்திரா பேங்க்குக்கு. இது UBS கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மா ஸ்டாக்ஸ் 15% மேலே போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 6,095 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு லாஸ்ட் மார்க்கெட்டில். பட் இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். 70 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது. ஆல்ரெடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் என்ன ஒன்றுனா ஒரு 3 இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் பார்க்க வேண்டியிருக்கு. பைக்கால் கொடுக்குறாங்க டிவிஸ் லேபரேட்டரிஸுக்கு நுவாமா 7,110 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. 15% மேலே போகும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி எலிலிலி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாகிட்டு GLP-1 அந்த ஓரல் ட்ரக்குக்கான ட்ரையலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசல்ட்ஸும் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இது போக எலிலிலி வந்து ஆர்ஃபார்கிளிப்ரான் அப்படிங்கிற ஒரு மருந்துக்கு ரெகுலேட்டரி அப்ரூவலுக்கு வேண்டி பார்த்தீங்கன்னா அடுத்தது சப்மிட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி கிடச்சிடுச்சுன்னா இவங்க அந்த ட்ரக்கை வந்து குளோபலி லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமாட்டு அவங்க வந்து 1 பில்லியன் குளோபல் ஒபீஸ் பாப்புலேஷன் இந்த ட்ரக் மூலம் மட்டும் பெனிஃபிட் அடைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எலிலிலிக்கு தானே பெனிஃபிட்டு. டிவிஸ் லேபரேட்டரிஸுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஸ் லேபரேட்டரிஸ் வந்து எலிலிலி கூட பார்ட்னர்ஷிப் ஆட்டு வராங்க. ஆக்சுவலி ஆல்ரெடி டிவிஸ் லேபரேட்டரிஸோட எலிலிலியோட பெப்டைட் ஃப்ராக்ரன்ஸோட கீ சப்ளையராட்டு இவங்க தான் இருக்கிறாங்க. யார்? டிவிஸ் லேபரேட்டரிஸ். இப்போ எலிலிலியோட ஆன்டி ஒபிசிட்டி, ஆன்டி டயபெட்டிஸ் ட்ரக்ஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைசி பெப்டைடு, இதோட நெக்ஸ்ட்டு அப்கமிங் ஓரல் GLP கேண்டிடேட்டு ஆர்ஃபார்கிளிப்ரான், இந்த மருந்துகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க தான் கீ சப்ளையராட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நுவாமா என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னா டிவிஸ் லேபரேட்டரிஸ் வந்து 2 to 3 ஆர்ஃபார்கிளிப்ரான் அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் வந்து மல்டிஃபோர்ட் எக்ஸ்பேன்ஷன் வந்து இவங்களுக்கு ஃபியூச்சரில் கிடைக்கலாம். ஸோ கம்பெனி வந்து ஃபஸ்ட்டு ஸ்மால் கெப்பாசிட்டியில் செட்டப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேப்பிடாக எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாம். இது போக அவங்களோட அந்த கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன் பார்க்கும்போது $50 million to பீக் லெவலில் 1 பில்லியன் வரைக்கும் போகலாம். அதாவது $1 பில்லியன் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குளோபல் லெவலில் அந்த GLP-1 ட்ரக்ஸு, நெக்ஸ்ட் அந்த ஆர்ஃபார்கிளிப்ரான் சொன்னல அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அவங்க எஸ்டிமேட் பண்ணுறது இது வந்து கீ ட்ரக்காக இருக்குது. ஸோ குளோபல் பாப்புலேஷன் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சேல்ஸ் எஸ்டிமேட் பண்ணுறது $15 billion to $40 billion, அதாவது $15 billion to $40 billion வரைக்கும் இதில் சேல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ டிவிஸ் லேபரேட்டரிஸுக்கு இது எவ்வளோத்துக்கு ரெவன்யூ ஆட் பண்ணி கொடுக்கணும்னா $60 million ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணி கொடுக்கலாம். பீக் லெவலில் $200-300 million அளவுக்கு ஆட் பண்ணி கொடுக்கலாம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஃபினான்ஷியல் 26 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டாக் ப்ரைஸ் டிவிஸ் லேபரேட்டரிஸ் 6,095 ரூபாவில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா
ரீசெண்ட் டேஸில் பெருசாக விழலை. பட் ஒரு மாதத்தில் நான் எடுத்து பார்க்கும்போது 1 month நீ பார்க்கும்போது ஒரு 8.35% இந்த பங்கு விழுந்திருக்குது. 6 மாதத்தில் பார்க்கும்போது 11% மேலே போயிருக்கிறாங்க. பட் லாஸ்ட் 1 yearல 22% பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்குது. இது வந்து டிவிஸ் லேபரேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஃப்ரெஷ் என்ட்ரி இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி இருக்குன்னா வச்சுக்கோங்க. 70 times earningsல இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்இண்ட் பேங்க். இண்டஸ்இண்ட் பேங்க்ல இன்னொரு அப்டேட்னா ப்ரொமோட்டர் தான் ஹிந்துஜா குரூப். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ப்ரொபோசல் வைக்கிறாங்க. அதாவது போர்டில் 2 நாமினி டேரக்டர் அப்பாயின்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ரொமோட்டர் ஒரு ப்ரொபோசல் வைக்கிறாங்க. அந்த ப்ரொபோசலை ஷேர் ஹோல்டர்ஸ் இப்போ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 54% அந்த ஓட் பார்க்கும்போது இவங்களுக்கு எகென்ஸ்டாக வந்திருக்கு. 46% தான் இதுக்கு ஃபேவராக வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டரோட ப்ரொபோசலே வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மார்க்கெட்டில் 740 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருந்தாங்க. 740ல் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருந்துச்சு. இது வந்து இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேக்கிங் கம்பெனியாக இருக்கிற BYD அவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 வருஷத்தில் விழுந்திருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் 3.5 வருஷத்தில் விழுந்திருக்குது. ப்ரைஸ் வார் அங்கே நடக்குது. ஸோ காம்படிஷன் மேபி இன்க்ரீஸ் ஆகலாம். அட் த சேம் டைம் BYDயோட இவங்க தான் பார்த்தீங்கன்னா EV ப்ரொடியூசரில் இந்தியா வேர்ல்டில் வந்து பிக்கஸ்ட் EV ப்ரொடியூசராக இருக்கிறாங்க. 6.4 பில்லியன் யுவான்ஸ் அளவுக்கு செகண்ட் குவார்ட்டரில் அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதாவது $894.74 million. ஆக்சுவலி 29.9% விழுந்திருக்கு இயர் பேசிஸில். பட் ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் 100.4% அவங்களோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. பட் இந்த குவார்ட்டரில் டவுன் ஆயிருக்கு. ரெவன்யூ 14% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 200.9 பில்லியன் யுவான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது போக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ப்ராஃபிட் 13.8% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரெவன்யூ 23.3% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சைனாக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக டிவி கார்லாம் ரைவல்ஸாக இருந்தது டெஸ்லா தான். ஆனால் அவங்க டெஸ்லாவே காலி பண்ணி இவங்க BYD வந்து மேலே வந்துட்டாங்க. பட் BYD டார்கெட் பண்ணது இந்த வருஷம் மட்டுமே 5.5 மில்லியன் கார்ஸ் வந்து விற்போம் அப்படின்னு சொல்லி குளோபலி. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா 2.49 மில்லியன் கார்ஸ் தான் விற்றுருக்காங்க ஃபர்ஸ்ட் 7 monthsல. அவங்களோட கோலில் 45% தான் அச்சீவ் பண்ணியிருக்காங்க BYD. இது போக நொமரா எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 12 monthsல BYD வந்து 5 மில்லியன் கார் செல் பண்ணுவாங்க. பட் சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் அதாவது 5 to 5.2 மில்லியன் கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நொமரா ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. இது போக 80% ஆஃப் த சேல்ஸ் வந்து அவங்க ஜென்ரேட் பண்ணுறது சைனாலேருந்து தான். ஸோ சைனாலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 3rd straight month ஆட்டு சேல்ஸ் அடி வாங்கியிருக்கு இந்த ஜூலையில். ப்ரொடக்ஷனும் பார்த்தீங்கன்னா 17 monthsல ஃபர்ஸ்ட் டைம் வந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொடக்ஷனும் குறைஞ்சிருக்குது. சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா அடியும் விழுந்திருக்குது சேல்ஸு. இது போக கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷனும் டிலே பண்ணுறாங்க சைனாவில். ஸோ ஓவரால் இது வந்து BYD கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் அதானி ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க லக்னோ எக்ஸ்பேன்ஷனுக்கு வேண்டி. லக்னோவில் இருக்கிற அவங்களோட ஏர்போர்ட்டை வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு வேண்டி. லக்னோவில் சௌத்ரி ஷாரன் சிங் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குது. ஸோ அதை எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க 10,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட். இது அதானி ஏர்போர்ட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஜைடஸ் வெல்னஸ் கொடுத்த அப்டேட்டு. இவங்க அல்டியாக் UK லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஹோலி ஓன் சப்சிடி தான் கம்ஃபர்ட் லீக் லிமிடெட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 239 மில்லியன் பிரிட்டிஷ் பவுண்ட்ஸுக்கு வந்து ஸ்டேக் அக்யூஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 239 பிரிட்டிஷ் பவுண்டுக்கு வந்து இந்த ஸ்டேக் அக்யூஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த கம்பெனி பார்க்கும்போது யூகேல தான் பிஸ்னஸ் ஹெட் குவார்ட்டர்ஸை வச்சுருக்காங்க. UK, யூரோப்பு இங்கெல்லாமே அவங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குது. யுனைடெட் ஸ்டேட்ஸ்லையும் எக்ஸ்பேன்ஷன் பண்ண இருக்கிறாங்க. இவங்களோட கன்சாலிடேட்டட் ரெவன்யூ லாஸ்ட் குவார்ட்டரில் 134 மில்லியன் கிரேட் பிரிட்டிஷ் பவுண்டாக இருந்துச்சு. 5 years CAGR growth 57% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 21 மில்லியன் கிரேட் பிரிட்டிஷ் பவுண்டு. இந்த யூரோப்பியன் VMS மார்க்கெட்டுன்னு பார்க்கும்போது 11 பில்லியன் கிரேட் பிரிட்டிஷ் பவுண்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜைடஸ் வெல்னஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா நேற்று ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடந்துச்சு. சில அப்டேட்ஸை கால்தலை வீடியோவில் அப்டேட் பண்ணேன். இவங்க வந்து சில அப்டேட்ஸ் இன்னும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க வந்து HUL ITCக்கு வந்து பார்த்தீங்கன்னா FMCG மார்க்கெட்டில் காம்படிஷனாக வரப்போகிறதாட்டு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த பேக்கேஜ் கன்சூமர் ப்ராடக்ட் பிஸ்னஸில் இவங்க வந்து 1 trillion ரெவன்யூ வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான ஐடியாவில் இருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ ரிலையன்ஸ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் இன்னும் 5 yearsல இந்த டார்கெட்டை நாங்கள் அச்சீவ் பண்ணோம். கண்டிப்பாட்டு இந்துஸ்தான் யூனிலீவர் லிமிடெட் ITCக்கு ஒரு ரைவல் ஆட்டு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ கம்பெனி வந்து நெக்ஸ்ட் 3 yearsல 40,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி செட் பண்ணுறதுக்கு, குறிப்பாட்டு பேக்கேஜ் ஃபுட்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏஷியாலே லார்ஜஸ்ட் இன்டிகிரேட்டட் ஃபுட் பார்க் வந்து நாங்கள் ஏஏ மாடலில் ரோபோட்டிக்ஸ் மாடலில் சஸ்டைனபிள் டெக்னாலஜிஸ் மூலமாட்டு பில்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபாஸ்ட் க்ரோயிங் கன்சூமர் பிராண்டில் மட்டும் 1 லட்சம் கோடி ரெவன்யூ இன்னும் 5 yearsல நாங்கள் டச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரிலையன்ஸ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸோட ரெவன்யூ மட்டுமே ஃபிசிக்கல் இயர் 25ல் 11,450 கோடியாக இருந்துச்சு. ரிலையன்ஸ் வந்து 2022 தான் இந்த FMCG மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க. இவங்க வந்து டெய்லி எசென்ஷியல் கேட்டகரிஸ்னு பார்க்கும்போது கிளிம்மரு, பியூரிக் சோப்ஸு, டோஷோ டிஷ்ஷு, வாஷ் பார் அண்ட் லிக்விட்ஸு, நெக்ஸ்ட் வந்து
இண்டிபெண்டன்ட் ஸ்டாப்பிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரு, ரைஸ், எடிபிள் ஆயில், ஹோம் கார்ட் டாய்லெட்டு, ஃப்ளோர் கிளீனர்ஸ், என்ஷோ லாண்ட்ரி, டிட்டர்ஜென்ட் பவுடர், லிக்விட் பார்ஸ், இந்த செக்மெண்ட்லாம் வராங்க. 2022 இவங்க வந்து கோலா பிராண்டாக இருக்க கேம்போ கோலாவை வாங்குறாங்க. ஸோ இதே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இது பெப்சி, நெக்ஸ்ட் வந்து கொக்கோ கோலா, இவங்களுக்கு கூட வந்து ப்ரைஸ் வார் நடத்துகிறாங்க. இதில் பெப்சி, கொக்கோ கோலாவோட இவங்க ப்ரைஸ் வந்து கம்மியாக கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட் வந்து ஸ்ரீலங்கன் பிஸ்கட் பிராண்டு, ஸ்ரீலங்காவில் இருக்க பிஸ்கட் பிராண்டாக எடுக்கிற மேலிபன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா 50% ஸ்டேக் வாங்கி, அது போக வந்து ஒரு பிவரேஜ் பிராண்டு சொஷியோ ஹஜூரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இதுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. அடுத்தது டெய்லி எசென்ஷியல் பிராண்டாக இருக்கிற இண்டிபெண்டன்ஸில் 1000 கோடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது $117 மில்லியன் அளவுக்கு ரெவன்யூ கிடச்சிருக்கு லாஸ்ட் ஃபிசிக்கல் இயர்ஸில் இந்த பிராண்ட்ஸில் மட்டுமே. இந்த கேம்போ கோலா, நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்ரீலங்கா பிஸ்கட் பிராண்டு, இது போக இந்த ஷோஷியோ ஹஜூரி, இந்த இதில் அவங்க அக்யூஷன் பண்ணது மட்டும் இவங்களுக்கு 1000 கோடி பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்திருக்கு. பிராண்ட் அக்யூசிஷன் பண்ணி, அதாவது சில பிராண்ட்ஸை வாங்கி இந்தியாவில் அவங்க பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாலும் இப்போ வெஸ்ட் ஏஷியா, ஸ்ரீலங்கா, நேபாள் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பிஸ்னஸை இது என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வெஸ்ட் ஆஃப்ரிக்காவுக்கும் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அட்லீஸ்ட் 25 கண்ட்ரீஸுக்கு நெக்ஸ்ட் 12 monthsலாம் அவங்களோட பிஸ்னஸை கொண்டு போக இருக்கிறாங்க. 3000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா 12 ஸ்டேட்டில் ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஃபெசிலிட்டி வந்து பில்ட் பண்ண இருக்கிறதாட்டம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் 18 மாதத்தில் 1.5 மில்லியன் அவுட்லெட்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட அந்த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. பட் ஐடிசி ஹெச்யூஎலுக்கு நாங்கள் ரைவலாட்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் 25ல் ஹெச்யூஎலோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆனது, டேர்ன் ஓவர் வந்து இன்க்ரீஸ் ஆனது 60,000 கோடியாக இருந்துச்சு அவங்களோட டேர்ன் ஓவர். ப்ராஃபிட் 5% இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. இயர் ஆனர் பேசிஸில் வால்யூம் க்ரோத் 2% இருந்துச்சு. ஐடிசி பார்க்கும்போது ஃபினான்ஷியல் 25ல் 81,612 கோடி பார்த்தீங்கன்னா ரெவன்யூ பண்ணியிருந்தாங்க. பட் இவங்களுக்கு ஐடிசிக்கு வந்து காம்படிஷனாக ரிலையன்ஸ் வர்றது ரொம்பவே டஃப்பு தான் எஃப்எம்சிஜி செக்மெண்ட்டில். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இது வந்து ரிலையன்ஸோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் அசோக் லேலண்ட் பார்த்தீங்கன்னா சவுதர்ன் இந்தியாவில் அவங்களோட ப்ரெசன்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறாங்க நியூ டீலர்ஷிப் மூலமாட்டு. ஸோ இது வந்து அசோக் லேலண்ட் கொடுத்த அப்டேட்டு. இது போக ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமாட்டு ஒரு 2000 பெட்ஸ் உள்ள மெடிக்கல் சிட்டி வந்து மும்பையில் பில்ட் பண்ண இருக்கிறதாட்டும் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீட் அம்பானி தான் இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் பவர் டைனக்ஸ்டிக்ஸ், கட்டிங் எட்ஜ் மெடிக்கல் டெக்னாலஜி இது எல்லாமே இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமாட்டு இதை பண்ண இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஒரு பிரான்ச்சில் தெலுங்கானாவில் சென்னூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல அடிலாபாத் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா கேஷியரே பார்த்தீங்கன்னா பணத்தெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு ஒரு அப்டேட். இது கேஷியர் வந்து 20 kg கோல்டு, 1.1 crore கேஷு இதெல்லாமே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி நரிஹி ரவீந்தர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா 402 கஸ்டமர்ஸோட கேஷ் அண்ட் கோல்டை வந்து டீஃப்ராட் பண்ணியிருக்காரு, அதாவது ஃப்ராட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காரு. இது வந்து போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. டோட்டல் அமௌண்ட் லாஸ் ஆனது 13.71 crores. அந்த கோல்டோட வேல்யூ பார்க்கும்போது 12.61 crores, அதாவது 1.10 crores வந்து பார்த்தீங்கன்னா கேஷில் எடுத்திருக்காங்க. ஸோ டோட்டல் அட் வந்து 13.71 crores அமௌண்ட்டு. அதில் 12.61ங்கிறது கோல்டு, 1.10ங்கிறது கேஷில் போயிருக்குது. ஸோ டோட்டலாக அவங்க ஸ்டீல் பண்ண கோல்டு 20.496 கிலோகிராம் ஆஃப் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. 449 கஸ்டமர்ஸோட 25.175 கிலோகிராம் மார்டேஜ் கோல்டு வந்து அங்கே இருந்திருக்கு. அதை தான் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே கஸ்டமர்ஸோடது. பேங்கில் வேலை பார்த்த கேஷியரே இதை பண்ணியிருக்கிறாங்க. பட் சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லாமல் இருக்கும். இந்த அளவு பார்த்தீங்கன்னா அறிவு இல்லாமல் திருடி இருக்காங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து வேலியே பயிரமைஞ்ச கதை மாதிரி இருக்குது. ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா 44.70 lakh ஃபைன் வந்து பந்தன் பேங்க் மேலே இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து சில ரெகுலேட்டரி காம்ப்ளைண்ட்ஸை வந்து இவங்க அச்சீவ் பண்ணாததுனால இதை பண்ணியிருக்கிறாங்க பந்தன் பேங்க் மேலே. இது ஆர்பிஐ கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு இந்தியா பார்த்தீங்கன்னா காரு, மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆஃப்ரிக்காவுக்கு சப்ளை பண்ணிவிட்டு கோல்டு, டைமண்ட், அக்ரி குட்ஸ் இதெல்லாமே எக்ஸ்சேஞ்ச் மெத்தடில் வந்து நம்ம பண்டமாட்டு முறையில் பைலேட்ரல் ட்ரேட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இம்போர்ட்டும் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2030 நம்மளோட பைலேட்ரல் ட்ரேட் வந்து $164 பில்லியன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கும் ஆஃப்ரிக்காவுக்கும் இருக்கிற பைலேட்ரல் ட்ரேடு. இது வந்து இந்தியா ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் குளோபல் லெவலில் உள்ள சில அப்டேட்ஸ். ஆக்சுவலி ட்ரம்போட டேக்ஸை வந்து அமெரிக்கன் எக்கனாமிஸ்ட் ரிச்சர்ட் வோல்ஃப் அவர் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, வேர்ல்டு டஃப் கை ஆட்டு இவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு ட்ரம்ப். ஆனால் இது வந்து ஷூட்டிங் இட் செல்ஃப் இந்த ஃபுட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது எப்படி சொல்லியிருக்காருன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸோட ஒப்புதல் இல்லாமல் இவர் வந்து இந்தியா மேலே இப்படி டேரிஃப் போடுறாரு. ஆனால் ஒரு எலி வந்து யானை கூட சண்டை போடுற கதை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஏன்னா பிரிக்ஸோட குரூப்னு பார்க்கும்போது 10 countries, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா,
சவுத் ஆஃப்ரிக்கா, எஜிப்டு, நெக்ஸ்ட் இத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ஈரான், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரிக்ஸில் வருது. ஆனால் இவர் பிரிக்ஸை அப்போஸ் பண்ணுறதாட்டு பார்த்துட்டு இந்தியா மேலே டேரிஃப் போடுறத பார்த்தா ஒரு எலிஃபண்ட் கூட ஒரு மவுஸு சண்டை போட்டால், அதாவது யானை கூட ஒரு எலி சண்டை போட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குன்னு சொல்லி ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காரு அமெரிக்காவை சேர்ந்த எக்கனாமிஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி ஆக்சுவலி 2 days ஜப்பானுக்கு விசிட் போயிருக்காங்க. இன்னையோட க்ளோஸ் ஆகுது. நேற்று போனாங்க, நேற்று ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நாள், ஸோ டோட்டலாக 2 days காலி முடிஞ்சிச்சு. ஸோ இதில் வந்து அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா 10 trillion yen வந்து, அதாவது $68 billion வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க பைலிட்ரல் பிஸ்னஸ் மெத்தடில் நெக்ஸ்ட் டிகேடில். ஸோ இந்த ஜப்பான் விசிட் வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து போயிருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சைனாக்கும் போக இருக்கிறாங்க. சைனாவில் வந்து தான் இவங்க நம்மளோட பிரைம் மினிஸ்டர், நெக்ஸ்ட் வந்து ஷி ஜின்பிங், ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட பிரசிடென்ட் இவங்க புட்டின், இவங்க எல்லாமே மீட் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது போக யூஎஸும் ஜப்பானும் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் போட இருந்தாங்க. என்ன இதுனா, டோக்கியோ இம்போர்ட், அதாவது அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தமான டேரிஃபு 25% இருந்துச்சு. யூஎஸ் வந்து ஜப்பான் மேலே போட்டாங்க. கடைசியில் அது வந்து பேசிவ் 15% கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு இதை சம்மந்தமாட்டு தான் ஜப்பானோட ட்ரேட் நெகோஷியேட்டராக இருந்த ரொஷோயி அக்கோவாசா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து யூஎஸுக்கு போக இருந்தார். அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் போடுறதுக்கு தேர்ஸ்டே லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா அந்த ட்ராவல் வந்து கேன்சல் ஆயிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் நான் நியூஸில் பார்க்கும்போது பிரைம் மினிஸ்டர் ஜப்பானுக்கு போகிறதுனால தான் அந்த மீட்டிங் கேன்சல் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் பார்த்தேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதோட ஃபைனலைசேஷனோட வேல்யூவே பார்க்கும்போது $550 billion இன்வெஸ்ட்மெண்ட் பேக்கேஜ் இருக்குது. அதாவது ஜப்பான் வந்து யூஎஸில் அதிகப்படியாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வர ப்ராஃபிட் வந்து ஜப்பானுக்கு தான் யூஎஸுக்கு தான் அதிகமாட்டும் போகணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா யூஎஸோட டாமினன்ஸ் தான் அதிகமாட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்ததுனால ஜப்பானோட ட்ரேட் நெகோஷியேட்டர் ரொசோயி அக்கவாசா அதை வந்து கேன்சல் பண்ணிக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து குளோபல் நியூஸஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி சண்டே எபிசோடில் இந்த ஜிஎஸ்டியில் எந்தெந்த செக்டாருக்கு எவ்வளோ டேக்ஸ் குறைக்க போகிறாங்கங்கிறத டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம், எந்தெந்த கம்பெனிஸுக்கு பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லி. ஸோ சண்டே எபிசோடில் டிஸ்கஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.